அந்த பெண் செத்தாகணுங்கிறதுல வந்து கொடூர தாக்குதல் நடந்திருக்கு. வேறு சம்பவங்களை, பார்க்கக்கூடாத சம்பவங்களை இந்த பெண் பார்த்து விட்டதுனால்தான் இவ்வளோ பெரிய மாணவிகள் இருக்கிற இடத்துல இப்படி பண்ண முடியுதுன்னா மருத்துவமனை நிர்வாகம் உதவி இல்லாமல் எப்படிமா பண்ண முடியும்? போலீஸோட விசாரணை அவ்வளோ மோசமான ஒரு விசாரணை. இந்த வழக்கு வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் சிபிஐக்கு மாற்றி கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு சம்பவம் தானா, இல்லை அவனோட இணக்கத்தில் என்ன வேற பெண்கள்லாம் நிறைய பேர் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்குனாங்களான்னு விசாரிக்கணும். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரணி திருமுருகன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். பெண் மருத்துவர் வந்துட்டு கொல்கத்தால ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து? என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் உங்கள் சேனல் வழியாகவும் என்னோட வழியாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது ரொம்ப 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 துன்பியல் சம்பவம். ரொம்ப நம்ம அவமானப்பட்டு வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கிறது. அவங்க இத்தனைக்கும் ஒரு பிஜி பயிற்சி மருத்துவர் ப்ளஸ் பிஜி படிக்க வந்த ஸ்டூடெண்ட்டு. அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனை ஒரு காலத்தில் பெரிய லெவலில் இருந்த மருத்துவமனை, தனியாராக இருந்தது. இப்போ தான் அது அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணி நூற்றாண்டை கலந்த மருத்துவமனை. அது இன்டர்நெட் இல்லை. இது முதல் சம்பவம்னு நினச்சிக்காங்க. ஏற்கனவே இதில் சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் ஒரு இரவு ஒரு 3 மணிலேருந்து காலைல ஒரு 6 மணிக்குள்ளே சஞ்சய் ராய் என்கின்ற ஒரு வாலண்டரி போலீஸ், அவன் ஆக்சுவலாக போலீஸே கிடையாது, அவன் ஒரு வாலண்டரி தன்னார்வலர்னு சொல்லி உள்ளவன் தான். பட் அவன் எதில் ஆர்வமாக இருந்திருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இப்படிய காலம் 3 to 6க்குள்ளே தான் இந்த கொடுமையான சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவன் ஒருத்தன் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து எல்லா தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அது ஒருத்தனால் செஞ்சுருக்க முடியாது. குறைந்தபட்சம் 10 பேராவது அதில் அக்யூஸ்ட் இருப்பாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு கைது பண்ணி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லை, இன்னமும் இருக்காங்க அதில் ஆள். ஏன்னா ஒருத்தர் தான் அப்படிங்கிறதுல வந்து இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் சட்டம் படிக்கிறதுல வந்து எங்களுக்கு நிறைய அதுக்கான அனுபவங்களும் அதுக்கான பயிற்சிகளும் ஒரு கொலையை பார்த்தா பேட்டர்ன் ஆஃப் மர்டர் எப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு நல்ல வழக்கறிஞரால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். இவங்க இத்தனைக்கு இவ்வளவு நடந்த பிறகும் அந்த மருத்துவமனை நிர்வாகம் தட் இஸ் சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. விடிச்சு போச்சுமா, இல்லைன்னா மேலே தூக்கி போட்டிருப்பாங்கம்மா. 3 to 6 தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு. அவன் ப்ளூடூத் வேற எடுக்க வந்திருக்கான் பாரு அடுத்த நாள். அந்த ரத்தக்கரை படைஞ்ச அந்த இடத்துல இப்படி ஒரு ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டு எந்த தைரியத்துல அவன் உள்ள வந்திருப்பான்? யாரும் கேட்க மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த சஞ்சய் ராய் மட்டும் அந்த மருத்துவமனையில எந்த அறைக்கு வேணும்னு போய் விடலாம். ஒரு வார்டன் மாதிரி இருந்திருக்காமா. எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலாக இது ஒரு சம்பவம் தானா, இல்லை அவனோட இணக்கத்தில் என்ன வேற பெண்கள்லாம் நிறைய பேர் பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்குனாங்களான்னு விசாரிக்கணும். இன்னைக்கு தான் உண்மையை கண்டறி சோதனைக்கு அவனை அழைச்சிட்டு போகிறாங்க, அந்த மனித மிருகத்தை. ஏன்னா நிறைய பொண்ணுங்க பயந்துட்டு கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், இந்த பெண் பாலியல் பலாத்காரத்துக்காக வேண்டி தான் கொலை செய்யப்பட்டாங்கிறத நான் மறுக்கிறேன். வேறு சம்பவங்களை, பார்க்கக்கூடாத சம்பவங்களை இந்த பெண் பார்த்து விட்டதுனால்தான் இப்படி சொல்லி இதை மடைமாற்றார்கள் தான் என்னுடைய குற்றச்சாட்டாகவே நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு செக்ஸுவல் அபியூஸ்க்காக வேண்டிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய அபூர்வமான விஷயம் இல்லைம்மா. ஏன்னா அவனுக்கே 4 பொண்டாட்டி, சஞ்சய் ராய்க்கு 4 பொண்டாட்டியா அவனுடைய கேரக்டர். செக்ஸுவல் அபியூஸுக்காக வேண்டி இப்படி ஒரு ப்ரூட்டல் மர்டர் நடக்குமாங்கிறது யோசனைக்குரிய விஷயந்தான். அந்த மருத்துவமனையில் ஆர்கன்ஸ் தேடி இருக்கலாம், பார்த்துருக்கலாம். அந்த மருத்துவமனையில் இந்த அனஸ்தேஷன் கொடுக்குறோம் இல்லையா, தூக்க மருந்து தான் அது தூக்க மருந்துன்னு சொல்வதை விட மயக்க மருந்துன்னு சொல்கிறது சரியானது. அதுக்கு தனி டாக்டர் படிக்கணும். இப்போ நிறைய வெளியில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து மயக்க மருந்தெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. முன்னாடியெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி அது கிடைக்குதானா? இல்லை. ஸ்லீப்பிங் டோஸே இப்போ கிடைக்கிறது இல்லைம்மா, சர்வசாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. கருக்கலைக்கிற மாத்திரைகள் அது இப்போ சுத்தமாக பேர்னிங், எங்கேயுமே கிடைக்கல. இப்படி சில மாத்திரைகள்லாம் இப்போ தடை செய்யப்பட்டுட்டாங்க, நிறுத்திக்கிட்டாங்க. டிஐ ட்ரக் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகி, ஏன்னா நிறைய போதைக்கு அடிமையாகிறாங்கன்னு சொல்லி அது போன்ற போதை விஷயங்கள் ஏதாவது சேல்ஸ் பண்ணதை பார்த்தது. இது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் அந்த உண்மை கண்ட சோதனை முடிஞ்சாதாமா தெரியும். ஏன்னா அந்த பெண் செத்தாகணுங்கிறதுல வந்து கொடூர தாக்குதல் நடந்திருக்கு. இத்தனைக்கும் அது நடந்தது வந்து செமினார் ஹாலில் நடந்துச்சு. செமினார் ஹால்னால் நீங்கள் வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் பார்த்தீங்களா, அது செட்டு ஆக்சுவலாக. அதில் பிரகாஷ் ராஜ் படம் நடத்துவார். அவ்வளோ லாங் வரையும் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் கூட அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பெரிய கல்லூரிகளில் பார்த்துருப்பீங்க. அது நடந்ததுமா. அதோட அலறல் சத்தம் வெளியில் கேட்டிருக்கும்ல, அந்த பொண்ணு சத்தம் போட்டிருக்கும்ல, ஏதோ ஒரு அட்டாக்லேயே நீங்கள் செத்துட்டீங்க. இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, இறந்த பிறகும் அதில் கற்பழிக்கப்பட்டிருக்கு.
அவனோட போன்ல நிறைய தப்பான வீடியோகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு. இப்போ ஃபோனில் வந்து பான் வீடியோஸ் இருக்கிறது வந்து எல்லா யூடியூப்லையும் தான் இருக்கேம்மா. அதில் ஒன்றும் இப்போ ஒன்றும் இது ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. 10 ஸ்க்ரால் பண்ணால் அதில் ஒரு வீடியோ அந்த மாதிரி வீடியோ இருக்குது. ஆனால் அவனதில் இருந்தது இல்லைன்னா அனிமல்ஸோட செக்ஸ் பண்ணுற வீடியோ, புரூட்டல் ரேப் பண்ணுற வீடியோ, எல்லாமே இணங்காத கற்பழிப்புகளுக்கான வீடியோ தான் அவன் செல்ல வச்சுருந்துருக்கான். அப்போ மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும் அவனோட ஃபோனை பார்க்கக்குள்ள. அதனால் அவனுக்கு இது முதல் சம்பவம்லாம் கிடையாது. இதில் அந்த பிரேத விசாரணை மட்டும் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து படிச்சிடறேன், தப்பாயிடக்கூடாது. 10 காயங்கள், கண் இடது கண் கிழிக்கப்பட்டிருந்திருக்கு, வாயில் ரத்தம் ஊற்றி கொண்டிருந்திருக்குது, இடது கால் 90 டிகிரி உடைத்து திருப்பப்பட்டிருக்கிறது. எனக்கு கற்பனை பண்ணி பாருங்க, 90 டிகிரி, 20 டிகிரி ஆல்மோஸ்ட் இங்கே வந்துருக்குமா, உடைத்து திருப்பப்பட்டிருந்திருக்குது. இடது கை மோதிர விரல் உடைக்கப்பட்டிருந்திருக்குது, கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருந்திருக்குது, இடுப்பு எலும்பு 3ஆக உடைக்கப்பட்டிருந்திருக்கிறது, பெண் உறுப்பிலிருந்து இரத்தம் அதிகமாக வெளியேற்றப்பட்டிருந்திருக்குது, 150 ml விந்தணுக்கள் பெண்ணின் பிறப்பு உறுப்பில் இருந்திருக்கிறது. பெண் கடைசியாக காஸ் ஆஃப் டெத் வந்து மூச்சு திணறி இறந்திருக்காங்க. இவ்வளவும் நடந்தும் அந்த பெண் உயிரோட தான் இருந்திருக்கு. கடைசி பிரீத்துங்களை பிடிச்சி பாட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணு செத்தே ஆகணுங்கிற கட்டாயம் அங்கு நிச்சயம் நடந்திருக்கு. இவ்வளவு நடந்தப்பே அந்த பொண்ணு வந்து சட்டமே போடலை அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அபத்தமானது. ஏமா 3 மணிக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் சும்மா வெளியில் வந்து பாருங்களேன், ஒரு 2 மணிக்கு பாருங்கள், யாரோ ஒருத்தவங்க பைக்கில் கொண்டாந்து போட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு 2 மணிக்கு ஷிஃப்ட்டு யாரோ வெளியில் போவாங்க, சத்தம் கேட்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொட்டீனாக லிஃப்ட் மேலே போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 100 மாடிக்கு மேலே உள்ள வீடுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய மாணவிகள் இருக்கிற இடத்துல இப்படி பண்ண முடியுதுன்னா மருத்துவமனை நிர்வாகம் உதவி இல்லாமல் எப்படிமா பண்ண முடியும்? இது போக அந்த பெண்ணுடைய தகப்பனை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த வந்து நான் முதலாக வந்து குற்றமாக நான் பார்க்கல. ஏன்னா பொதுவாக இப்போ நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ணி உங்கள் பையன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான், உங்கள் பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க பதட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நெஞ்சு வலி ஏற்படலாம், அவங்க வரக்குள்ள வேகமாக வந்து அவங்க ஒரு விபத்தாயிடக்கூடாதுங்கிறத என்ன சொல்லுவோன்னா, இதுமாரி பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க, மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வாங்க, ஒரு பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா வாங்கன்னு சொல்லுவோம். அவங்க கிளம்பி வருவாங்க. ஓகேவா, எங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது, இந்த ஐசியூவில் இருக்காங்க, இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே தெரியும். அப்புறம் கொஞ்சமாக அந்த சுச்சுவேஷனை பார்க்கக்குள்ள ஒருத்தங்க அழுவுறதை வச்சு கொஞ்சம் அவங்க எமோஷனல் வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி, ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்திருக்குன்னு. அப்புறமா மார்ச்சரி அழிச்சு கொண்ட காமிச்சு உடனே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதுதான் மார்ச்சரி அழிச்சு கொண்ட காமிப்போம். அப்புறம் கதறுவாங்க. இது நம்ம பார்க்கறது தானே, இது இயல்பான ஒரு சம்பவம் தான். அதுதான் சொல்கிறேன், சூசைட்னு சொன்னேன் டைரெக்டாக ஃபோனில் சொல்லியிருக்கீங்க, வந்து பார்த்தோன்னே இந்த டாக்டர்ஸும் இதை வந்து சூசைட்னே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாதாரணப்பட்ட சிவிலியன்ஸ் ஒரு பெண் கிடக்கிற அலங்கோலத்தை பார்த்தா சொல்ல முடியாதம்மா இது வந்து சூசைடா அல்லது மர்டரா இல்லை ரேப் அண்ட் மர்டரான்னு. மர்டரில் இருக்கட்டும், ரேப் அண்ட் மர்டர்னு சொல்ல தெரியாதா? நகைக்காக கொலை பண்ணியிருந்தா, காதில் கிடக்கிற நகையெல்லாம் அறுக்கப்பட்டிருந்ததுன்னா நகைக்காக கொலை பண்ணு, பார்த்தாலே தெரியும் தானே இது என்ன மாதிரி அலங்கோலம். அந்த தந்தையை வந்து அந்த பிணத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கலை. 3 மணி நேரம் அவர் போராடி தான் உள்ளே போய் பார்க்குறாரு. போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வெளில வந்து உறவுகாரங்கள்ட்ட காட்டினாக்க மிக 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 கொடூரமான ஒரு ரேப்பங்க அரங்கேற்று இருக்காங்க. அதுக்கு பிறகும் இந்த வழக்கு வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் சிபிஐக்கு மாற்றி கொடுத்துச்சு. ஏன்னா இந்த போலீஸோட விசாரணை அவ்வளோ மோசமான ஒரு விசாரணை. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குள்ள கட்டுமான பணியை நிறுத்தவே இல்லைமாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜில். இப்போ அது வந்து அவ்வளோ அயோக்கியத்தனம். ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, பிரச்சனை ரேஸ் ஆகிட்டு இருக்கு, போராட்டங்கள் வெடிக்குது, மருத்துவர்கள் வந்து தன்னுடைய போராட்டத்தோட ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நிப்பாட்டவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இது ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. பெருசா எடுத்துச்சானா இது மாதிரி நிறைய பண்ணிட்டோம், அதுல ஒண்ணு இதுன்ற மாதிரி அசால்ட்டா அவங்க நினைச்சிருக்காங்க. ஆமா, அது போக அந்த 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 பொண்ணு எழுதின டைரியோட ஒரு பேப்பர் வந்து அவங்க அப்பா வச்சிருக்காரு, அந்த சிபிஐலையும் கொடுத்துட்டாரு. அது கல்கத்தா நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐக்கு மாத்திருச்சுமா, சிபிஐலையும் கொடுத்துட்டாரு. அந்த லெட்டரை இப்போதைக்கு வெளியிட வேண்டான்னு இருக்காங்க, இந்த உண்மையை கண்டறிவுலாம் முடியட்டுன்னு. அந்த லெட்டர்ல சம்திங் ஏதோ விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, டைரியில இருந்து எடுத்தது. ஓகே, இது அந்த லெட்டரை படிச்சா தெரிஞ்சிரும் ஏன் அவங்க வந்துட்டு நீங்க ஒரு பேஜ் லெட்டர் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பாத்துக்கலாம், சோ பாத்துட்டாங்க. நிச்சயமா இதுதான் இதோட, நீங்க என்ன பாருங்க, இதுதான் இது நடந்திருக்கும்.